2017 பாகுபலி 2 அப்படின்ற ஒரு ஹை பட்ஜெட் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. இதுக்கு முன்னாடி இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 அப்படின்றது ஏதாவது ஒரு படத்துக்கு ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்திருந்தாலுமே பார்ட் 2 மூவிஸ் அப்படின்ற விஷயம் ட்ரெண்ட் ஆனது இதுல இருந்து தான். இதுல இருந்து தான் தமிழ் சினிமாவில் எல்லா படத்துக்கும் பார்ட் 2 எடுக்க ஆரம்பிச்சாங்க. படம் ஓடுதோ ஓடலையோ எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப பார்ட் 2 ஒரு ஆக்டரோட கரியர்ல பெஸ்டா இருந்த மூவியோட பார்ட் 2 அந்த மாதிரி பார்ட் 2 மூவிஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் வருஷமா காணாமல் போயிருந்தாலும் இப்போ ஒரு எபிக் ஃபிலிமான படையப்பாவுக்கு பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நின்று இருக்காங்க. கையெழுத்து போடாதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படையப்பா பார்ட் எடுக்க போறதா நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு. உண்மையிலே இந்த படையப்பா பார்ட் எடுக்கலாமா வேண்டாமா, இதுவுமே இந்த பாட்டுல நான் வாயிருக்கு. இந்த படையப்பா பார்ட்டு என்னெல்லாம் காரணம் அப்படின்றதா இந்த தெளிவா பார்க்க போறோம், பார்த்துருவோம். கதை போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேவான 12/12 அப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. அந்த படத்தை ரீரிலீஸுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அப்படி படையப்பா படத்துல நான் வந்து எடுத்தோம், எப்படிலாம் இது பண்ணோம், எதாவது நினச்சிட்டு இருப்பீங்க கேஎஸ் ரவிக்குமாரோட கதை தான் அதுன்ட்டு. அது கதை அவருது இல்லை, கதை எது கண்ணா மூலக்கணா எதுதான் கண்ணா மூலக்கடை இல்லை மூலக்கதை தெரியும்டாடி வெவ்வேறு படம் விளையாடா வரும். இப்போ படம் ப்ரொடியூசர் நான் தான் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அது தான் பரவாயில்ல. போற போக்கில் நீலாம்பரின்ட்டு ஒரு படம் எடுக்கலாம்னு வச்சிருக்கோம். ஒரு கதை ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனே வந்து நீலாம்பரி 2 எடுக்க போறோம். ஓகே, அதுக்கு வந்து கூட சீக்கிரம் கதை ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஆண்டவன் ஓகே சொல்லிட்டாருன்னா படையப்பா 2 வரப்போது நீலாம்பரி எடுக்க போகிறோம் கண்ணா அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாரு. அப்பாவே சொல்லிட்டாரா? ஒரு என்ன பிரச்சனைனா படையப்பாவோட கதை அதோட முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை நீலாம்பரியோட சாப்டருமே அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ஜென்மம் இல்லை, நான் அடுத்த ஜென்மத்தில் பழி வாங்கவே தான் சொல்லியிருக்கோம். அதே எடுத்து நாங்கள் போடுவோம். அதே எடுத்து போடுவீங்களா? ஒரு 10,000 வேலை. ஐயோ, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஆல்ரெடி ஜெயலலிதா படமே நீலாம்பரியோட அடுத்த ஜென்மம் தான் அப்படின்ட்டு ஒரு தேவை எழுதிட்டு இருக்காங்க. ஆன்ல இல்லை, அவங்களுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்த மாதிரி கண்ணன் கொடுத்த மாதிரி நீலாம்பரி அடுத்த ஜென்மத்தில் படையப்பா வந்து பழிவாங்க போறா அப்படின்ற மாதிரி வந்து கதை எழுதாங்க போலது. யாரும் சொல்லியிருப்பார்ல, அடுத்த ஜென்மம் வந்து நீலாம்பரி திரும்ப வர படம் பெற நீலாம்பரி படையப்பா 2 எடுக்க போறோம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன பயன்னா இவர் வந்து தெரிஞ்சு திரும்ப கேசவனோட போவாரான்றது ஒரு கேள்விதான். ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் அவர் பீக் ஆன காலத்தில் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டரா இருந்தார். கமர்ஷியல் வாயில அவ்வளோதான் விடுங்க. அதாவது கண்ணா எனக்கு வந்து சந்தோஷம்ன்றதே வாயில வராது கண்ணா. லிங்கா எடுத்தாரு அவர் தானே, முத்து எடுத்தவர், படையப்பா எடுத்தவர், தெனாலி எடுத்தவர், வரலாறு எடுத்தவர், வில்லன் எடுத்தவர், விம்சரகனை எடுத்தவர். ஏன் எல்லாம் ஒரு மொக்க படம் போடாத படம் சாதம் பண்ணி சொல்றீங்க? இவ்வளவு படம் சட்டுன்னு அதான் ஞாபகம் வந்துச்சு. அவர் தான் அந்த ஆடியோ லான்ச்ல நம்ம பேசியிருப்பாரு. அவங்க பண்ணா பாக்குறீங்க. அது காமெடி நான் தான் சொன்னேன். ஓகேவா, அதனால சட்டு நீ சொன்னா அது ஞாபகம். அது ஃபன்னுக்கு சொன்னது. பட் ஆனா அவரு ஒரு லெஜெண்ட் தான். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவோம். பட் அவரை வச்சு பாடுப்பாருனா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரே வந்து இன்னைக்கு ரிட்டையர் ஆன மாதிரி தான் இருக்காரு. பாடுகிற மாதிரிலாம் இல்லை, லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அவர் முதுமை காலத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. படத்துல நம்ம நடிச்சு கேமரா நடிக்காரு, அவ்வளவுதான். when compared to direction acting கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா, அவங்களுக்கு எது ஃப்ரேம்ல வரணும்னு தெரியும். திரும்ப அவர் ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது தான். சரி, அடுத்தது வேற யாராவது ஓகேவா, வேற யாராவது நம்ம லோக்கியனா ஐப்பே இல்லை, நெல்சனை கூட எடுப்பாங்கன்னா அதுவுமே டவுட் தான். நெல்சன் ஆடி வந்து 2ல பிஸி ஆயிட்டா. அப்படி அது மட்டும் இல்லாமல் நெல்சனை கூப்பிடா இருந்தா நம்ம கமல் ரஜினி ப்ராஜெக்டே கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ என்னன்னா வந்து எல்லாரும் சொல்றது என்ன ஆகும்னா, இந்த படத்துக்கு வந்து உதவியா இருக்க போது வேற யாரும் இல்லைக்கன்னா என்னுடைய மூத்த பொண்ணான ஐஸ்வர்யா தான் வர போறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்படின்ட்டு எல்லாம் நல்ல துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா உட்காந்து பேச தெரியுமா, ஃபுல்லா உட்காந்து இந்த மாதிரி கண்ணா அப்படின்ட்டு. அது வேறு யூடியூப்லேயே தான். அது நார்மல் நம்ம கூட கொடுத்தாலே அதை இது பண்ண முடியும். அதுக்கு உட்காந்து இத்தனை ரோலிங்ல பேர் போட்டு அதுல வந்து முக்கியமான டைரக்ஷன் தர சௌந்தர்யராஜன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டேடியும் பெருங்கிறது போகணும் டேடி அப்படின்ட்டாங்களா தெரியல. இல்லை அத்தை அப்புறம் ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா லால் சலாமே என்ன ஆச்சுன்னு தெரியும். அது அவங்க இல்ல, யாரு ரெண்டாவது பொண்ணா? லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இது இந்த யூடியூப் வீடியோ வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த். இதெல்லாம் ரஜினி பொண்ணுதான். ரெண்டு பேரும் யார் எடுத்தாரு என்னவோ தெரியல. சூப்பர் ஸ்டார் ஆக்டிங் கரியர் பேரை கெடுக்கிறதுக்கிட்டு 2 பேர் வேலை பார்க்கறது தெரியல. லால் சலாம் ஒரு வாட்டி ட்ரெஸ் ஆச்சு, அப்புறம் அதுக்கு முன்னாடி கோச்சான் ட்ரெஸ் ஆச்சு. இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டில் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கு காரணம் அந்த கோச்சையான் தான். அங்கே பாருங்க, ஹிந்தியில காட் ஆஃப் வார்லாம் ஆட்டையை போட்டு இப்போ நரசிம்மர் கதையை வச்சு படம் எடுத்து இன்னைக்கு வந்து ஆஸ்கார் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த படத்தை. நம்ம ஆஸ்கார்
ஒரு கோலி குட்டாவோட கிடைக்கலடா. விஜய் வாட்ஸ் தராங்க, நீ சும்மா உட்காந்து குத்துருவாங்க. அதுக்கு அதெல்லாம் பெரிய அது இது பண்ண அவசியம் இல்லை. யார் டைரக்ஷன் பண்ணா என்ன, முதல்ல பார்ட் 2 இந்த படத்துக்கு ஓகேவா கேட்டீங்கன்னா என்ன படத்துக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னா சில படம் விட்டுருணும், அந்த படம் அப்படியே போ விட்டுருணும் அப்படின்ற மாதிரி சில படம் போ விட்டுறணும். முடிஞ்ச படம் கதையை திரும்ப எடுக்கிறதுன்றது நல்லா இருக்காது. எல்லாம் நினைச்சாங்க பாகுபலி ஓடிச்சு, கேஜிஎஃப் ஓடிச்சுன்றாங்க. இன்னையே சொல்றேன், பாகுபலி கேஜிஎஃப்பையும் 3வது பாட்டையும் எடுக்கல நினைக்கிறீங்க? தெரியலையே, ஏன்னா கதை அதுலேயும் முடிஞ்சிருச்சு. இது பார்ட் 2 பத்தி தானே பேசுறேன், நீ பார்ட் 3க்கு போற. அது பார்ட் 2 ஹிட் ஆச்சுல்ல. பாகுபலி நினைக்கிற மாதிரி அது ஒரு 2 படம்லாம் கிடையாது. அது கதைப்படி ஃப்ரேம்லி சிங்கிள் மூவி 6 மணி நேரம் 4 மணி நேரம் வரக்கூடிய படம். அது அதை கட் பண்ணி தான் 2ஆ ஸ்பிளிட் பண்ணி தான் படம் ரிலீஸ் பண்ணாங்க. பேசிக்கலா ஒரு மூவி அதை ஸ்பிளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த பார்ட் 2 ஓடிச்சு. ஏன்னா சேம் ஸ்டோரியால ஓடிச்சு. அதுக்கேற்ற இந்த கதையில ஸ்டஃப் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பலமான ஸ்கிரீன் பிளே வச்சு கதை செட் ஆச்சு. என்ன கட்டப்பா தலை புது நான்ஸ்டிக் தவா மாதிரி இருக்குது. எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு. கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ராக்கி பாய் எப்படி கேஜிஎஃப் இது பண்ணான்னு தான் கதை. அடுத்தது எப்படி அவங்க ரூல் பண்ணான்றதை விட அந்த சாம்ராஜ்யம் எப்படி அழிஞ்சுதுன்றது தான் பார்ட்டோட கதையாக இருந்துச்சு. ஸோ டெக்னிக்காக பார்த்து ஒன்றா நீ கனெக்ட் பண்ணினா அப்படியே ஏறி இறங்கினதான் கதை. புஷ்பா அதெல்லாம் கூட்டதான் போல, அதை போய் விட்டு போடும். அதில் யாரும் ஓட்டுது புஷ்பா சாமி வேணாம், வேணாம் சண்டை வேணாம், அப்புறம் எல்லாம் சண்டை வரீங்க. ஓகே, பேக்கு இது பக்கம் வருவோம். அதெல்லாம் ஹிட்டாச்சு. பட் சில படங்கள்லாம் அந்த கதையாகவே கதை செட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, அது லீடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த கதை அழகாகவே கரெக்டாக முடிஞ்சிடும். திரும்ப அந்த கேரக்டர் திரும்ப கொண்டு அவதிப்படுத்த வைக்கிறதுன்றது எனக்கு பார்த்தா சரி, நான் சொல்லவே மாட்டேன். அந்த கதை முடிச்சு அதுக்கப்புறம் நிம்மதியாக வாழ்ந்தாரு, சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் போது கதை ஓவர். திரும்ப அந்த கதை இல்லை, நம்ம குச்சி நோட்டுறோம் கதையில் அப்படின்னு கொண்டு வரும்போது தான் இங்கே ப்ராப்ளம் ஆகுது. சரி சொன்னால் அது சிங்கம் 1 லீடு விட்டுருந்தாங்க. சிங்கம் 2க்கு சிங்கம் 2வோட கதை பார்த்தீங்க அப்படின்னா அது சிங்கம் 1 அளவுக்கு இருந்திருக்காது. புரியுதே இல்லையா? 3 பாட்டு மீம் டெம்ப்ளேட் நிறைய கட்சிக்குது, நிறைய மாற்ற கட்சிக்குது அப்படின்னாலுமே சிங்கம் 1 அளவுக்கு இருந்திருக்காது. அதே 3மே ஓரளவு இருந்தாலுமே அது 2ல சில பேர் ப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. 3க்கு பேசுறவே இது பண்ணவே இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை அமைதி என்று முல்லை தான் கணக்கு. சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு கதை எடுத்து 2 வருஷம் 3 வருஷத்துல பாடுறாங்க. அந்த கதை போதெல்லாம் ஓகே. 10 வருஷம் 5 வருஷம் ஆன கதையை திரும்ப கொடுக்கும் பொழுது அந்த ஆக்டர்ஸ்லாம் ஓல்ட் ஆகிட்டு இருப்பாங்க. சில கேரக்டர்ஸ் கரெக்டாக இருந்திருக்கலாம், அந்த கூட இருந்த கேரக்டர் ஃப்ரெண்டு கேரக்டராக இருந்திருக்கலாம். உதாரணம் வடச்சனையே எடுத்துங்களேன். வடச்சனை 2ல தம்பி கேரக்டர் இருக்கு. தம்பி கேரக்டர் தான் ஒருவேளை தம்பி கேரக்டர் சாதுவா இருக்கான், இல்ல அவன் சந்திரா விட மிகப்பெரிய பிளாக்அப் பிளான் வச்சிருக்கான், கடைசியில கருவாத்து தம்மால் சந்திரங்களை வெட்டிடுவான் அப்படின்னு கதை காமிச்சா கதை தான் இருக்கும். ஆனா இவன் எடுத்துக்கிட்ட இருந்த டியூரேஷனால 9 வருஷம் ஆயிட்டதுனால தம்பி அழைச்ச ஆக்டர் இறந்துட்டாரு. வடச்சென்னை கொஞ்சம் வருஷம் தான் வச்சுக்கல, அதுக்கே நிலமைனா படையப்பாக்க நிலைமை இருந்திருக்கும். ஹீரோயினே இறந்து போயிட்டாங்க. இப்ப ஹீரோலாம் என்ன பண்ணாங்க, படையப்பா தனியா இருக்கேன் அப்படின்னு காட்டுவீங்களா? அப்படியே சொல்லும், நீ என்ன கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருந்துக்கலாம்ல, எங்க வீட்டு வேலைக்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வீடியோ ஆகிட்ட பாத்தியா சொல்ற அப்படின்னு ஆவி சொல்லுது அப்படி எடுப்பாங்களா? கதை போயிட்டு இருக்கு, கதை ஃபைனல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அவங்க பொண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வழியில கதை நடக்கலாம் இல்லையா, ஓகே சொல்லிதான் ஆகணும். அதனால அது அப்படின்னா படையப்பான்ற ஒரு படத்தை தேவையில்லாம இடிச்சு காலி பண்ணிடாதீங்க அப்படின்றதா ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனா என்னுடைய ஒரு மனக்குமுறு. இதான் சொன்னா சூப்பர் ஸ்டார் இந்த இதுக்கு முன்னாடி சில இந்த பார்ட் 2ல ஒரு விஷயம் இருந்துச்சு. மேபி ஜெயலர்ல மாறிச்சா, ஜெயலர் 2க்கு அப்புறம் மாறிச்சா அப்படின்னு தெரியல. சரியா சொன்னா சுரேஷ் கிருஷ்ணா தெரியும். அவரு பாட்ஷாவோட டைரக்டர். ஓகேவா, பாட்ஷா போட கதை அதுவே வேற இந்தி படத்துல தழுவி அதை மாத்தி ரீபிராண்டிங் நிறைய மிக்சிங் கலந்துதான் கதையை மாத்தி தான் பாட்ஷா பிரசன்ட் பண்ணுன்ட்டு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட பாட்ஷா டைரக்டரா சுரேஷ் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணாரு, இப்ப பார்ட் 2 ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பார்ட் எடுக்கலாமா, பாட்ஷா பார்ட் எடுக்கலாமா அப்படி இருக்கும் பொழுது பாட்ஷா பட ஹீரோயின் நக்குமா, நீ பார்ட் 2 சொல்றது தப்புமா அப்படின்ட்டு வேணாட்டாரு. பட் அதையே இந்த படையப்பாளர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் பாவம் சுரேஷ் கிருஷ்ணா இவர் பார்ட் எடுக்கல அப்படின்ட்டு அவர் ஜி தமிழுக்கு போயிட்டு லட்சுமி வந்தாச்சுன்னு சீல் பண்ண போனாரு. லட்சுமி சீல் பார்க்கல, லட்சுமி ஜி தமிழ்ல போறாங்க. ஜி தமிழ்ல விஜய் டிவியா ஜி தமிழ் அது சீல் ஆக்டர் அவர் தான். ஆமா, அப்புறம் அது கூட அவர் சீல் படம் பரவாயில்ல, பாட்ஷா படம் தான் பார்ட் எடுக்க முடியல, நம்ம அண்ணாமலை பார்ட் எடுக்கலான்ட்டு வரத்தை வச்சு அண்ணாமலை ரீமேக் பண்ணாரு. அது நக்கிட்டு போயிடுச்சு ஆறுமுகம். தெரியும், நல்லா தெரியும். சார் ரோஸ் படம் ஆறுமுகத்துக்கு சீரியஸ்லி ரோஸ் படத்துக்கு படமே கிடைக்கல. போடலாமா வேணாமான்ட்டு எல்லாம் காமெடி சொல்லுங்க. ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2ன்றது அர்த்தம் புரியாமல் பல பேர் ஸ்டாலின் சீக்வல் தான் பார்ட் 2 ஓகேவா, இல்லை அப்படின்னா ஃபேரவல் பார்ட்டி தான் பார்ட் 2 அப்படின்ற நினச்சிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் தான் கரியர் அவுட் ஏகப்பட்ட ஆக்டருக்கு பாட ஆரம்பிச்சாங்க. வெளில கபடி பார்ட் 2, களவாணி பார்ட் 2, களவாணிக்கெல்லாம் பார்ட் 2வா, மணல் கயிறு பார்ட் 2, மணல் கயிறுலாம் பார்ட் 2வா, அதை கொடுமையே மிஸ்கிதா பிசாசு 2வா. ஐயோ ஆமா இல்ல பிசாசு என்னாச்சே தெரியலீங்க. ஆண்ட்ரியா வேற பாவம் இந்த படத்துக்காக நான் பர்த்டே ட்ரெஸ்ஸோட நடிச்சிருந்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க. போட்டுட்டு கடைசி
எடுத்து கட் பண்ணிட்டாங்க, அந்த சீன்லாம் படத்துல வராது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஐப்பை ஏற்றி கட் பண்ணிட்டாங்க அவங்களே. பட் ஆனால் வந்து ஐப்பா வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. டிஸ்ட்ரிக்டுக்கும் பார்ட்டுக்கு செட் ஆகாது போல. துப்பறிவாளம் பார்ட்டு எடுக்க முடியல, பிசாசுக்கு ரிலீஸ் ஆகலை, அதனால அஜய் எடுக்க முடியல. அது பெரிய விஷயம். சூப்பர் ஸ்டார் எடுத்ததுலேயே பார்ட் 2 மூவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் 2 தான், 2.0 அப்படின்ட்டு. 2.0வே எந்திரன் அளவுக்கு பெருசாக பேசப்படாது. காரணம் கதை சரியாக, ஸ்கிரிப்ட் சரியா இல்லை, அது ஏகப்பட்ட காரணம் படத்தை சுற்றி இருக்கு. ஓகேவா? உனக்கு தெரியுமா, அது ட்ரெய்லர் வந்த உடனே ரிஷி இருக்கார்ல, அவர் மட்டும் தான் கரெக்டாக ஸ்டோரியை ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னார். அப்போ நான் அவருடைய ரொம்ப ஜாஸ்தி பார்த்துட்டே இருப்பேன். இதை கட் பண்ணிடுறான் இருக்கிறது கேட்க சேனல் விஸ்வாசம் ரிஷிபீடியாவுக்கா? விசுவாசம் குணாவும் சில கதை தான் பார்ட் எடுக்க முடியும். பட் இப்போ என்னாச்சுன்னா பார்ட் 2ன்ற கல்ச்சர் குறைஞ்சி போய் யூனிவர்ஸ் அப்படின்ற கல்ச்சர் வந்துருச்சு. இப்போ எப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை அரசன் இருக்குல்ல, அந்த மாதிரி யூனிவர்ஸாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. LCU அந்த மாதிரி யூனிவர்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்ட் 2 கதை சொல்கிறது அது சரியாகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதுவும் பழைய பார்க்க பார்ட் 2 இத்தனை வருஷம் கழிச்சா. ஓகேவா? ஒன்லி ஓல்டு கட்டப்லாம் வரும். அப்படி சுற்றி வந்தீங்க இருக்கணும் இல்லை, கதை எப்படி கொண்டு போவோம்னு தெரியவே இல்லை. பேசாம ஜெயலலிதா 2 எடுத்துட்டு அதே காஸ்டியூம் குரூப் வச்சு பழைய பாட்டு எடுப்பாங்கன்னு தோணுது. ஜெயலலிதா எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பழைய பாட்டு எடுத்து அதையும் வந்து இந்த யூனிவர்ஸோட கலக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பாபாவோட யூனிவர்ஸ் இருக்குல்ல, பழைய பாட்டு பாபாவோட நீங்க சொல்லுங்க. கேசட் இருந்துச்சா? ஹலோ விசால், என்ன திருட்டு வயசு திருட்டு வந்து சீடி கிடையாது. உங்களுக்கு வித்தா இல்ல, அவர் திருட்டு பில் போட்டு வித்துருப்பான். அதான் திருட்டு வயசு. திருட்டு அத்தை பத்தி பேசிருக்கீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், பழைய மட்டும் நல்லா இருக்குமா, ஓடுமா அப்படின்றத பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் படையப்பா, பாட்சா, அப்புறம் வேறு என்ன முத்து, அண்ணாமலை, இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுறணும். ஓகேவா? பார்ட் 2 எடுக்கிறேன்ட்டு சந்திரமுகி 2 மாதிரி அதை கள்ளத்துக்கு போட்டு நாசனம் பண்ணி சந்திரமுகி எவன் வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி நீலாம்பரி அதை வச்சிருந்தாலும் ஆயிடக்கூடாது. ஸோ வந்து நான் எதிர்ப்புலாம் இல்லை. பட் வந்து ஒரு ரஜினி ஃபேனா அது ஒரு மாஸ்டர் பிட். டோன்ட் டச் திஸ் ஆர்ட் அப்படின்ற மாதிரி ஆர்ட். அந்த ஆர்ட்ல கையை வச்சு நுழப்பி மோலேசா முயற்சி காதில் வச்சிடாதீங்க. அதை சொல்ற 2 கருத்து தான். நீங்கள் கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. அது வந்தால் என்ன ஆகும்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் படி தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் படையப்பா ரீ-ரிலீஸ்க்கு போனீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சோரஸோட சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.